சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படியாவது ராஜாங்கத்தோடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல போஸ் பார்த்தா டாக்டர் கோட்டு மாஸ்க் செட்டப் ஸ்கோப் எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே வரவும் இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஈஸ்வரியும் சித்ரா உட்காந்துருக்காங்க. மா போஸை நீ பார்த்தா எப்படியாவது தடுத்துருமா, அவன் பெரியப்பாவை ஏதாவது பண்ணிட்டான்னு வையி, அவன் போலீஸ் கையில சிக்குனானா அவனுடைய மொத்த வாழ்க்கையும் ஜெயிலே போயிருமா, அவனை எப்படியாவது தடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், அடியே நான் அவன்கிட்ட போன்ல எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் நம்ம பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல, இன்னைக்கு ராத்திரி பொழுது ராஜாங்க தாடுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப கண்டிப்பா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வருவான், வந்து ராஜாங்கத்தை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம தூங்கவே கூடாது, ராஜாங்கத்தோடைய உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும், ராஜாங்கத்தோடைய உயிர் முக்கியன்றதை விட நமக்கு போஸோடைய வாழ்க்கை முக்கியம். ராஜாங்கம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அந்த ஆளோடைய உசுறு போனா பெரிய அளவுல பாதிப்பறாததுக்கு. அந்த ஆளு அமைச்சரு, சுத்தி அவ்வளவு போலீஸ் நிக்குது, ஆனா இது அவன் எதையுமே காதுல வாங்காம இன்னைக்கு எப்படியாவது ராஜாங்கத்தை கொல்லணும் அப்படின்ற முடிவுல வந்திருக்கான். அதனால நம்ம போஸ் இங்க எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வசந்தியும் தாமிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மா, என் மனசுக்குள்ள என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குமா, மாமாக்கு ஏதாவது ஆயிரும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் வேணா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாமாவோடைய வார்டு பக்கத்துல போய் நின்னுக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாரு தமிழ், நம்ம இங்க வந்திருக்கிறது மாப்பிள்ளை கண்ணுக்கு மட்டும் பட்டுச்சுன்னு வையி, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள திரும்ப வராதபடி ஏதாவது பண்ணிடுவாரு, அதனால நம்ம அங்கெல்லாம் போக வேணாம் தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லல. இல்லம்மா, நீ வேணா இங்க இரு, நான் மாஸ்க் போட்டுட்டு சேலையை வச்சு தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் போய் மாமா வார்டு இருக்குல்ல அங்கே போய் நான் நிற்கிட்டு பார்த்துக்கிறேம்மா, எனக்கு என்னமோ மனசு படபடன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சொன்னா கேட்க மாட்ட, சரி தமிழ் பார்த்து போ, உன்னுடைய அத்தை கண்ணில் நீ பட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மாப்பிள்ளை கண்ணிலையோ அப்பத்தா கண்ணிலையோ வேற யாரு கண்ணிலையும் நீ பட்டாத தமிழ், பார்த்து இருந்துக்கு தமிழ், அப்படி யாரு கண்ணிலையாவது பட்டுட்டேன்னா ஏதாவது சமாளிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லி அனுப்பவும், இங்கே தமிழ் பார்த்தா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐசியூ வார்டு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அதே ஐசியூ வார்டுக்குள்ள பார்த்தா இங்க டாக்டர் கெட்டப்ல போஸ் ராஜாங்கத்தை போஸ் பார்த்துட்டு, நீ இன்னும் போய் சேரலையா, உன்னைய வண்டியில அடிச்சு தூக்கும் போதே நீ போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்சேன், என்ன பண்றது, உன் உசுறு என் கையால தான் போகணும்னு எழுதியிருக்கு போல, சரி உன்னைய இப்ப ரொம்ப சந்தோஷமா மேலோகத்துக்கு அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா ராஜாங்கத்துக்கு போட்டிருக்க அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து கலட்ட போறாரு. அப்பதான் பார்த்தா தமிழ் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐசி வார்டுல அந்த கண்ணாடி வழியா எட்டி பாக்குறாங்க. ராஜாங்கத்தோடைய ஆக்சிஜன் மாஸ்க போஸ் எடுக்க போறத தமிழ் பாத்துறாங்க. என்ன டாக்டர் ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அவங்களால சுவாசம் பண்ண முடியாதே, என்ன டாக்டர் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாத்தையும் வெளியே நின்று பார்க்கவும், வேகமா தமிழ் கதவை திறந்து போய் டாக்டருடைய கையை பிடிக்கவும், பார்த்தா மாஸ்க் எடுத்து பார்த்தா போஸ் நீயா, நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தமிழ் போஸ் கையை பிடிச்சு தடுக்கவும், இங்க போஸ் பார்த்தா வேகமா தமிழ்ச்செல்வியுடைய கையை தட்டி விட்டுட்டு விறுவிறுன்னு கதவை திறந்து வெளியே ஓடியாரவும், இங்க மாஸ்க் எடுத்து தமிழ்ச்செல்வி பார்த்தா வச்சிடறாங்க. அப்பதான் பார்த்தா நர்ஸ் வேகமா ஓடியாராங்க. என்னாச்சு, என்ன இங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்கிட்ட நர்ஸ் கேட்கவும், நர்ஸ் நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க, இப்போ ஒருத்தர் மாமாவை கொலை பண்றதுக்காண்டி இப்ப ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்க வந்துதான், நான் அவனை நல்ல விலைக்கு தடுத்துட்டேன், இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்பதான் நர்ஸ், நீங்க யார் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், நான் இவருடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அமைச்சர் மருமகளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்றாங்க. மாமாவுடைய உசுருக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்க இங்கேயே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க மேடம் நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும், தமிழ் பார்த்தா ஐசியூ வார்டுல இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு வசந்தி கிட்ட இந்த மாதிரி நடந்தது சொல்லவும், வசந்திக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், ஆமாம்மா, மாமாவை கொல்றதுக்காண்டி அந்த போஸ் இப்ப டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே வந்து மாமாக்கு வச்சிருக்க ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து அவருடைய உசுறு போறதுக்கு என்னமோ பண்ண பார்த்தான், நல்ல வேலைக்கு நான் பார்த்துட்டேன், நான் பார்த்து அவன் கையை பிடிச்சி தடுக்கவும் அங்கிருந்து வேகமா வெளியே வந்து போயிட்டான். இப்ப பாத்தியா, தெரிஞ்சு போச்சு என் மனசு இப்படி படபடன்னு அடிச்சதுக்கான காரணம், மாமாவோடைய உசுருக்கு ஆபத்து இருக்குமா, அவர் நல்லபடியா மாமா வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.